தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 1010 கட்டி முடிக்கப்பட்ட சிவபெருமானுக்கான ஒரு பிரம்மாண்டமான கட்டுமானமாகும். இது உலகின் முதல் முழுமையான கருங்கல் கோவில் மற்றும் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதன் 216 அடி உயர விமானமும் 80 டன் எடையுள்ள உச்சி கல்லும் தனி சிறப்புகள். இது 1987 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. கட்டட அமைப்பு ராஜராஜ சோழன் தனது 25 ஆட்சி ஆண்டில் கட்டுமானத்தை தொடங்கி 7 ஆண்டுகள் 1003 1010 கடினமாக உழைத்து இதை நிறைவு செய்தார். பெயர்கள் இது பெரிய கோவில், பேருடையார் கோவில், ராசராச்சேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கட்டடக்கலை 15 தளங்கள் கொண்ட இதன் விமானம் 60 மீட்டர் உயரம். அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு அரிய சாதனை. கற்களை கிடைக்காத காவிரி சமவெளியில் கருங்கற்களால் கட்டப்பட்டது. விமானம் 216 அடி உயரம், உலகின் மிக உயரமான விமானங்களில் ஒன்று. உச்சிக்கல் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. பெரிய நந்தி சிலை உள்ளது. நாட்டின் 2வது பெரிய நந்தி. கலை சோழர்களின் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவற்றின் சிறப்பை இது காட்டுகிறது. யுனெஸ்கோ அங்கீகாரம் கிரேட் லிவிங் சோழ டெம்பிள்ஸ் என்ற பெயரில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் மற்றும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் ஆகியவற்றுடன் இணைந்து 1987 உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இது சோழர்களின் வலிமையையும் கலைத்திறமையும் பறைசாற்றும். கோவில் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் சோழ பேரரசின் வரலாற்றை விவரிக்கின்றன. தஞ்சை பேருடையார் கோவில் என்பதன் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயில். இக்கோயில் தஞ்சை பெரிய கோயில், பெரிய கோவில், ராஜராஜேஸ்வரன் கோயில், ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இக்கோயில் துவக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை பேருடையார் கோயில் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. காஞ்சியில் ராசசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் ராசராசனை மிகவும் கவர்ந்தது. அதே போல் ஒரு கோவிலை கட்ட எண்ணி ராசராசன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினான். பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜ கோயிலில் உள்ள அசலேஸ்வரர் நந்தியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு. தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராசராச சோழனால் கட்டப்பெற்ற செங்கல்லால் ஆன சிறிய கோவில்தான் முன்மாதிரியாகும். தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த 1954ஆம் ஆண்டு